இன்றைக்கி முட்டையை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஈஸியான ஒரு டிஷ்ஷு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பவுல் வச்சுக்கலாம். இப்போ பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கம்மா, முட்டை உடச்சி ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பீட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு திக் பால், தண்ணி ஆக்காதீங்க, பால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது வந்து காய்ச்சாத பால் தான், பச்சை பால் வெறும். இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. கூடவே அரை ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. மிக்சிங் வந்து நல்லா நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கோங்கம்மா. அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நெய் இல்லைன்னா பட்ரு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கூடவே ஒரு குடமிளகா பொடியை நறுக்குனது, 2 கேரட்டு சீவல் போட்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி விதை இல்லாமல் எடுத்துக்குங்க, விதை இருக்கக்கூடாது, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாமா? உப்பு வந்து முட்டையில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக தான் வதக்க போகிறோம், ரொம்ப வதக்க போகிறது கிடையாது, ஓரளவுக்கு வதக்கினா போதும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அரை வேக்காடு தான் வேகணும், முழுசாக வேகக்கூடாது. முடிஞ்ச வரலும் நெய் இல்லைன்னா பட்டரில் வதக்கிடுங்க. பாருங்கள், இது வந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும், அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா, நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸை வந்து முட்டையில் சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுறது வந்து நல்லா பரவலாக பீட் பண்ணுங்கள், ஏன்னா எல்லா இடமும் நல்லா கலக்கி வரணும், கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா, கலக்குனது. இப்போ அடுப்புக்கு போகலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்கம்மா. அதில் வந்து சுற்றி எண்ணெய் தேய்ச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிடுங்க, ஒட்டாமல் வரும். நல்லா ஒரு பெரிய குழி கரண்டியாக எடுத்துங்கம்மா. இப்போ நடுவில் இப்படி ஊற்றிடுங்க. பாருங்கள், ஒரு தட்டாக இப்படி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு வந்து எத்தனை இட்லி வருதோ அத்தனை அளவுக்கு ஊற்றிக்குங்க. இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்கம்மா, மீடியமான தீயில். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நமக்கு வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த போல் ஒரு குச்சி எடுத்துக்குங்க, பார்த்தாலே தெரியும். நமக்கு வேகாது இருந்ததுன்னா ஒட்டும் கையில். இப்போ வந்து எடுத்துடலாமா, கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். அதே போல் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்குங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சு 5 நிமிஷம் ஆகுது, நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான ஒரு காலை உணவு ரெடி.